அனைவருக்கும் வணக்கம். இது மீண்டும் ஒரு எலெக்ஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். ஆனால் என்னென்னா 29 ஏப்ரல் பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதாவது ரிசல்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கணிப்புகள். ஒருத்தர் ஒரு மாதிரி கணிக்கிறாங்க. அண்டு இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லை, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. சில பேர் வந்து மீண்டும் திமுக வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை டிவிகே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வரலாம்னு சொல்கிறாங்க. பட் எனிவே எப்படி பார்த்திங்கன்னா இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களோட கணிப்பு பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு வந்து 92 to 110 சீட்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கேக்கு வந்து 22 to 32 சீட்ஸ் வருன்றாங்க. ஆனால் டிவிகேக்கு 98 to 120 சீட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி கணிக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ விஜய் அவரோட கட்சி அவரோட என்ன சொல்கிறது, அவர் பண்ண ரேலிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான மேசிவ் சப்போர்ட் இருந்துச்சு. அண்டு நம்ம பார்த்தோம் எவ்வளோ க்ரௌடு வந்தாங்கன்னு. எஸ், நான் ஷூட்டிங்கில் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கரமான க்ரௌடு வரும். நாங்கள் எப்போ ஷூட்டிங் பண்ணாலும் ஃபுல் க்ரௌடோடு தான் அவரோட ஷூட்டிங் நடக்கும். ஸோ அந்த க்ரௌடெல்லாம் ஓட்டாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா சொன்ன மாதிரி மேபி தளபதி விஜய் வந்து டிவிகே கட்சி சார்பாக அவர் வந்து ஒருவேளை சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் வந்து மேட்ரிஸ் இல்லை பீப்புள்ஸ் பல்ஸ் இவங்களுடைய கணிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீப் டிஎம்கே மறுபடியும் ஃபுல் ஸ்வீப்பில் திருப்பியும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கணிச்சிருக்காங்க. ஸோ டிஎம்கே சீட்ஸ் பார்த்திங்கன்னா 122 to 132 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீப்புள்ஸ் பல்ஸ் வந்து 125 to 145 சீட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎம்கேக்கு வந்து எப்படி சப்போர்ட் வந்திருக்குன்னா இன்னொரு ஜேவிவின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 128 சீட்ஸ் to 147 சீட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து பிமாக் அவங்களும் அதே மாதிரி டிஎம்கே வந்து ஜாஸ்தி சீட்ஸ் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் வந்தாலும் சரி, அதாவது மாற்றத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதீங்க, மாற்றத்தை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க. மக்களாக இருக்கிற எங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும். இது வந்து டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, இல்லை டிவிகே வந்தாலும் சரி, இல்லை நாம் தமிழர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி ஆட்சிக்கு சில மாற்றங்களை வந்து சும்மா டெம்பரரியாக கொண்டு வராதிங்க. இது பெர்மனெண்ட்டாக நிறைய விஷயங்கள் மாற்றணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ரோட்ஸ் மாற்றணும். ரோட்ஸ்லாம் வந்து ஒரு நேரத்துக்கு டெண்டர் போடுறீங்க, அந்த ரோடை வந்து அந்த நேரத்துக்கு சரிப்படுத்துறீங்க, அதுக்கப்புறமா திருப்பியும் நோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்பரேஷன் நோண்டுவாங்க, திருப்பி அந்த ரோடு போயிடுது. அப்புறம் நீங்கள் எலெக்ஷன் வரும்போது திருப்பியும் ரோடெல்லாம் சரி பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. அந்த ரோட்ஸை வந்து ஏன் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு டெண்டர் கொடுக்குறீங்க? நல்லபடியாக, அதாவது அந்த காசை அடிக்காமல் அது நல்லபடியாக செஞ்சால் அவங்களுக்கு காசு பார்க்கணும் தான், இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே காசு பார்க்கணும் தான். இப்போ நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னா எல்லா காசையுமே நான் ப்ரொடக்ஷன் போட்டேன்னா எனக்கு வந்து அதில் ஒன்றும் லாபம் இல்லைல்ல. ஸோ நான் வந்து எனக்குன்னு ஒரு லாபத்தையும் நான் எடுத்துக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ ஒரு 100%ல் ஒரு 20% நீங்கள் எடுத்துங்க, 80% செலவு பண்ணுங்கள். அது மாதிரி இப்போ வந்து ரோட்ஸ் செய்யுங்க. பார்க் செய்கிறேன்னு சொல்கிறீங்க, பார்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைவு சீட்டுக்கு காசு வாங்குறீங்க, ஆனால் உள்ளே வந்து சுத்தமாக இருக்கா இல்லை, நல்ல அழகழகான செடிகளை வைக்கிறீங்களா, அழகாக செய்கிறீங்களா, இல்லை, அதுவும் ஒரு பராமரிப்பு கிடையாது. கொசு இருக்குது, பராமரிப்பு, அந்த தண்ணி சுத்தம் பண்ணணும், அந்த குளம் மாதிரி வைக்கிறீங்க, அந்த குளத்தில் சுத்தம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்ய மாட்டேறீங்க. அதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்கு செய்யும் போது தான் அது அழகாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அண்டு சைடில் வந்து ரோட் சைட்ஸில் வந்து அவ்வளோ மண் இருக்குது, அந்த மணலை சுத்தம் பண்ணலாம், பிளாட்ஃபார்ம் சரி பண்ணலாம், டிராஃபிக் ரூல்ஸை சரி பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பப்ளிக் டாய்லெட்ஸை சுத்தம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸே கிடையாது பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம். ஈவன் நம்ம வந்து சென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறோம், ஏர்போர்ட்குள்ளே போனால் கூட சில நேரங்களில் சுத்தமாக இருக்குது, சில நேரங்களில் வந்து உள்ளே போகவே முடியல. அந்த மாதிரி ரொம்ப அந்த அந்த ஸ்மெல்லே நம்மளால் தாங்க முடியல. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றலாம், நிறைய விஷயங்கள் மாற்றுங்க. நீங்கள் வந்து ஆட்சி அமைங்க, யார் வேணாலும் ஆட்சி அமைங்க, அது பிரச்சனை இல்லை. அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஆட்சி அமைக்கிறது வந்து நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கர்ட்டசி கேம்பெயின், இப்போ ஒருத்தங்களை வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது லைட்டாக இடிச்சிட்டா கூட வந்து அந்த சாரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறது இல்லை, ப்ளீஸ் சொல்லணும். நம்ம இப்போ நீங்கள்லாம் வந்து இப்போ நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் எடுத்தால் கூட
அதாவது கேன் ஐ ஹேவ் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு பாட்டில் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக நம்ம தமிழில் பேசும்போது தயவு செய்து எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஒரு பாட்டில் சார், ஒரு பாட்டில் ப்ளீஸ் அப்படி அது சொல்கிறதுல வந்து நல்ல ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கும் அப்படின்றது வந்து இது சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தோன்னா ஐ திங்க் இந்த ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ இதெல்லாம் வந்து குழந்தைகள்லேருந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தா ஐ திங்க் அது வந்து பெரியவங்களாகும் போது அது நல்லபடியாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த வயசுலையும் கற்றுக்கலாம். இப்போ இப்போ வந்து எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறது வந்து தப்பே கிடையாது. அதே மாதிரி நான் அன்றைக்கி முன்னாடி வீட்டில் இப்போ வீடியோ போட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு க்யூவில் நிற்கிறோம். அந்த க்யூவுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த க்யூவை கட் பண்ணி உள்ளே வந்துட்டு வேணா நீங்கள் வேணால் பின்னாடி போய் நின்னுங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ரூடாக பேசுகிறாங்க. சரி, நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. பட் சில சமயங்களில் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு இருக்குல்ல பப்ளிக்கில். ஸோ அதை வந்து நம்ம கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா குப்பை வந்து நிறைய போட மாட்டாங்க. இப்போ ஒரு பர்கர் கடையில் வந்து இப்போ சாப்பிட்டாங்க, பர்கர் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா கூட அந்த அந்த பர்கரோட பேப்பரை வந்து ரேப்பரை வந்து மடித்து பாக்கெட்டில் வச்சு வீட்டில் கொண்டு போய் குப்பை போடுவாங்க. வேறு எங்கேயா ரபிஷ் பின் இருந்துச்சுன்னா போடுவாங்க, இல்லைன்னா வீட்டில் தான் போய் போடுவாங்களாம். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்டு நம்ம அந்த நாடுக்கெலாம் போகும்போது அந்த நாடு சுத்தமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ நம்மளோட நாட்டை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளும் வந்து அதை கடைப்பிடிக்கணும். இப்போ வந்து சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை வந்து ஃபைன் சிட்டின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது பாருங்கள். அந்த குப்பை போடக்கூடாதுன்னு. ஏன் நம்ம நாட்டில் இருந்து போய் அங்கே இருக்கிறவங்க, வாழ்கிறவங்க, வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த நாட்டில் இருக்கும்போது அதை நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஏன் நம்ம சென்னையில் இருக்கும்போது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறதான் ஒரு விஷயமே. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, பப்ளிக்கும் நம்மளும் அவேராக இருக்கணும். நம்மளும் வந்து அதை ஒபே பண்ணி அது நடந்துக்கணும். ஸோ ஆட்சி யாரோன்னா அமைக்கலாங்க. பட் அவங்க வந்து அந்த மாற்றங்களை கொண்டு வரும்போது நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைச்சி, மக்களும் ஒத்துழைச்சி அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஈடு கொடுத்தோன்னா ஐ திங்க் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நாடாக நம்மளுடைய இந்தியா இன்னும் முன்னேறும். அண்டு நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய அழகான விஷயங்கள் செய்யலாம். ஸோ ஒரு சுத்தமான, ஒரு சுகாதாரமான ஒரு தமிழ்நாட்டை நம்ம வந்து இந்த யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ நீங்கள் எல்லோரும் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. பட் இன்னும் வேறு என்னென்ன மாற்றங்கள் நம்ம சென்னை மாநகரத்தில் தேவைப்படும், எதெல்லாம் நம்ம வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் மை வீடியோஸ். ஹியர் ஆஃப்டர் நான் இந்த மாதிரி நிறைய அரசியல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பப்ளிக் அவேர்னஸ் நிறைய விஷயங்கள் போடலான்னு இருக்கிறேன். ஸோ இஃப் அட் ஆல் யூ ஆல் வாண்ட் மீ டு டாக் அபவுட் சம்திங் எனி டாபிக் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். I will talk about it. Okay. Thank you so much for watching.